நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இங்கே பாருங்க மாமா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இவர் வந்துட்டு சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன், அப்படி மட்டும் சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா இவரோட சாவு ஏன் கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி யாருக்கோ கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு, உன்னோட எதிரி யாராவது கடத்திருப்பாங்க, உடனே என்ன சொல்லாத, நான் காலையிலேருந்து இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி பாண்டியம்மாள் ஒன்றுமே தெரியாத மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க. மாமா நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியை மாற்றி கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. இசைக்கையோட டீட்டெயிலை எல்லா இதுக்கு கொடுங்க, டோல்கேட்டு கொடுங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே சமயத்தில் இன்னொருத்துக்கு இசைக்கையை காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த ரவுடிங்கெல்லாம் தரன்னு பிடிச்சிட்டு வந்து எழுத்து வந்து அந்த தலைவன் இருப்பானே அவன் முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க. டே யாரா நீ, எதுக்கிட்ட தேவையில்லாமல் என்ன கடத்தி இருக்க, நான் யார் தெரியுமா, என் புருஷன் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவன் என்னடா லொடலோடன்னு பேசிக்கிட்டே இருக்கா, சரி வாய முடு, யாரை வேணா இருந்திருப்போம், தம்மா துண்டு இருந்துட்டு என்ன துள்ளுறா பாருனே அப்படின்ற மாதிரி வந்துட்டு இன்னொருத்தர் சொல்ல. டேய் என் ஆள் யாருன்னு தெரியாமல் மோதிட்டீங்கடா, இங்கே பாருங்க என் புருஷன் யாரும் தெரியல, இந்த இடத்துக்கே வந்துட்டு சர்க்கிள் அதிகாரி இன்ஸ்பெக்டரா 6 அடி உயரம், உங்களெல்லாம் அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் வந்துட்டு செத்து போயிருவீங்கடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன போலீஸ் கிளிசுன்னு எங்களை பயங்காட்டுறியா அப்படின்ற மாதிரி சொல்ல. பொய் சொல்றேன்னு நினைக்காத, உண்மையத்தான் சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் கிடையாது, என் அண்ணன் யாருன்னு தெரிஞ்சா அதுக்கு மேல மிரண்டுறீங்க, அந்த திருச்செந்தூர் முருகனோட மறு அவதாரண்டா, உங்களெல்லாம் வந்துட்டு பொழந்தெடுக்காம விடவே மாட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிட்டு இருக்க. இவ என்னடா ரொம்ப பேசிட்டு இருக்கா, இவளை அந்த சேர்ல போட்டு கட்டி வாயில வந்துட்டு கட்சி போச்சு கேட்டுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல. இசைக்கு வந்துட்டு டே விடுங்கடான்னு சொல்லிட்டு கத்த. ஆனால் இசைக்கே அந்த சேரில் உட்கார வச்சு வாயில் வந்துட்டு கட்சி போட்டு கட்டிட்டு, டே நீ போய் குடிக்க சரக்கு வாங்கிட்டு வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை அமுச்சு விட்டுறாங்க. அதே சமயத்தில் வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பாண்டியம்மாவுக்கு ஃபோன் வருது. வெம்மா வந்துட்டு நைஸாக பார்க்குறாங்க. அந்த ரவுடி கிட்ட இருந்தால் ஃபோன் வருது, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா நைஸாக வந்துட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. என்னலே அப்படின்ற மாதிரி கேட்க, அவளை கடத்தி கொண்டு வந்து வச்சாச்சு, ஆனால் என்ன அவள் என்னமோ என் புருஷன் வந்துட்டு இன்ஸ்பெக்டர், என் அண்ணன் யார் தெரியுமாக்கும் அதாக்கும் இதாக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாடா அதெல்லாம் உண்மைதான், இப்போ என்ன அதுக்காக அவளை உசுரோட விட்டுற சொல்றியா, இங்கே பாரு இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் அவளை வந்துட்டு உசுரோட விட வேணாம், அவளை கொன்றுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. பின்னாடியே வந்துட்டு சவுந்தரபாண்டி வராங்க. ஐயோ ஏலே கொன்றாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. என்னக்கா நீ என்ன ஆம்பளை வயசுலையும் பொம்பளை வயசுலையும் மாற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல. நீ வேற ஒருத்தையும் சும்மா இருற, எதுக்கு அவனை கொல்ல வேணான்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாண்டியம்மா கேட்க, என்னக்கா முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க, அவளை மட்டும் கொன்னுன்னு வச்சுக்கோ, பழி நம்ம மேலே தான் விழுகும், நம்மளை கரெக்டாக வந்துட்டு கொக்கி போட்டு தூக்கிடுவாங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் கொன்றுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல. டேய் வேணாண்டா கொன்றாதீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏக்கா உனக்கு தெரியாது, இங்கே பாரு நீ பண்ணுறது எதுவும் எனக்கு சரியா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல. அட ஆக்கங்கிட்ட கூவ, இதெல்லாம் உனக்காண்டி தான் பண்ணிட்டு இருக்கேன், அறிவு கட்டவன் பயந்தாங்குழி பையில இருக்கேன் நீ அப்படின்ற மாதிரி சொல்ல. கொன்றாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி சொல்லிட்டு இருக்கும்போது பாக்கியம் கூப்பிடுறாங்க. வேமா சவுந்தரபாண்டி வந்துட்டு இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. இங்கிட்டு வந்து அவன் அப்படி தான் சொல்லிட்டு கிடப்பான், நீங்கள் அவளை முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. அதே சமயத்தில் இந்த திக்க வந்துட்டு அவள் கையை காலெல்லாம் சேர்த்து பிடிங்கடா, மண்டை இழுத்து பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அருவாள் எடுத்து வெட்ட போகிற சமயத்தில் சண்முகம் அங்கே வந்துட்டு அடின்னு அடித்து இசைக்கை வந்துட்டு காப்பாற்றிடுறாங்க. அவங்க உன்னை ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நீ வந்துட்டு இல்லை, நீ வரலன்னா கண்டிப்பாக ஏதாவது என்ன பண்ணியிருப்பாங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இசைக்கு ரொம்ப அழுக. நீ எதுக்கு கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உனக்காக உன் புருஷன் அத்தை எல்லாம் வீட்டில் காத்துட்ருக்காங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் அவங்க எல்லாருமே வாசலில் நின்றுட்டு இருக்க. இசைக்கு ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. பின்னாடியே சண்முகமும் வர்றாங்க. இசைக்கு வந்துட்டு ஓடி வந்து அத்தை அப்படின்ற மாதிரி சொல்ல, வாடி என் குல தெய்வம், என் சாமி, உனக்கு ஒன்றும் ஆகலையில், நீ வர்ற அந்தடிக்கு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருந்தண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அழுகுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு சவுந்தரபாண்டி பாண்டியம்மாள் அப்படியே திருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேமா வந்துட்டு சண்முகம் வர்றாங்க. எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்க, சண்முகம் வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த சட்டையை வச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு ஓட்டி கட்டுறாங்க. சண்முகமும் தோஸ்தும் வந்துட்டு தேடி அலைவாங்க இசைக்கியோட ஃபோட்டோவை காமிச்சு. அப்போது ஒரு கடையில் வந்துட்டு இசைக்கு ஃபோட்டோவை காமிக்கவே பக்கத்தில் இருக்க ஒருத்தன் மிரண்டு போய் பார்ப்பான். பார்த்தா அந்த சரக்கு வாங்க வந்தாம்ல அந்த அழுதாவே. இவன் வந்துட்டு போகிற வழியில் சண்முகத்தை திரும்பி பார்த்துட்டு பயத்தில் கோட்டுப்பாட்டெலாம் கீழே போட்டு உடச்சிட்டு போயிட. இவன் என்னடா நம்மளை பார்த்து இப்படி பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்ப்பாங்க. அதில் இருக்கிற சட்டனை என்ன அதே சட்டை தானே, இவன் தானே அது அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்புறம் தான் ஃபாலோ பண்ணி போய் அவங்களெல்லாம் வந்துட்டு அடிச்சு போட்டு இசைக்கியை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அதைத்தான் சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ சந்தேகம் அப்பா மேலேயும் இவன் மேலேயும் தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சண்முகம் சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைலே, உங்கள் மாமா காலையிலேருந்து இங்கே தான் இருக்கார், வெளியிலலாம் போகவே இல்லை, அவர் ஃபோன் கூட பேசலைலே, இதில் வந்துட்டு வேறு யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. எனக்கெல்லாம் அப்படி தோணவே இல்லை அப்படின்னதும் சண்முகம் அப்பாவும் அதே தான் சொல்கிறாரு. உடனே வந்துட்டு இசைக்கு சொல்கிறாங்க, இல்லைண்ணே அத்தை தான் இவ்வளோ தூரம் சொல்லுதில்ல, மாமா இதை பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னதும், ரொம்ப தேங்க்ஸ் இசைக்கு, வாழ்க்கையிலே முதல் முறையாக எனக்கு சப்போர்ட்டு பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னதும் இசைக்கு வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. வேமா முத்துப்பாண்டி வந்துட்டு இசைக்கு கட்டுப்பிடிக்கிறாங்க. உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்புறம் வேறு யார் தான் அதை செஞ்சிருப்பா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே பாண்டியம்மா சொல்கிறாங்க, நீ தான் ஊர்பட்ட ரவுடியை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேல, அதில் எவனாவது உன்னை பழி வாங்கணும்னு இப்படி பண்ணியிருப்பான் உன் பொண்டாட்டியை அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, யாருன்னு சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சி தான் தீர்வேன், அதில் நீங்கள்
2 பேர் மட்டும் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியட்டும், கரும்பு சக்கையை புளிகிற மாதிரி புளிஞ்சு எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேரும் அப்படியே எச்சி முழுங்கிட்டு அப்படியே மெதுவாக வந்துட்டு பார்க்குறாங்க எல்லாரையும். அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.